அண்மைச் செய்தி. சேலத்தில் குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் தவேக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க சென்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் மாணவர் அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கே தள்ளுமுள்ளு நிகழ்ந்துள்ளது. காவல்துறையினரின் நடவடிக்கையை கண்டித்து சேலம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கற்பகவள்ளி. சேலம் மாநகராட்சியில் உள்ள 60 கோட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு விடும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டது. இந்த தமிழக அரசின் நடவடிக்கையை எதிர்த்து சேலம் மாமன்ற கூட்டத்தில் இந்த குடிநீரை தனியாருக்கு சுயஸ் நிறுவனம் என்ற தனியாருக்கு விடுவதை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தவேக அரசு மாநகராட்சியின் குடிநீர் விநியோகம் முழுவதுமாக அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 20 முதல் 25 ஆண்டுகளுக்கு குடிநீர் விநியோகத்தை தனியார் நிறுவனம், அதாவது சுயஸ் நிறுவனத்திற்கு வழங்கி அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணை எதிர்த்து இன்று சேலம் மாவட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் இந்த அரசாணையை, தனியாருக்கு குடிநீர் விநியோகத்தை விடும் இந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று ஏற்கனவே பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை விடுத்தும் சரி சேர்க்காத தவேக அரசை கண்டித்தும் இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளிப்பதற்காக வந்தனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதை அடுத்து காவல்துறையினருக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்திலும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்து அங்கிருந்து ஜனநாயக வாலிபர் அனைவரும் சேலம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாநகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தனியாருக்கு விடும் இந்த நடவடிக்கை கைவிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஜனநாயக ரீதியாக போராட்டத்தில் கூட ஈடுபட முடியாத சூழ்நிலை நிலவுவதாக ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறாங்க. கற்பகவள்ளி, போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.